500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கையில் இருக்கும் ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கும் வழிகாட்டுதல்களை இப்பொழுது பார்க்கலாம். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு மதிப்பில் இருந்தாலும் வங்கிகள் அஞ்சல் நிலையங்களில் அவற்றை கொடுத்து அதே மதிப்புள்ள வேறு ரூபாய் நோட்டுகளை பெறலாம். ஆனால் 4000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை மாற்ற முயன்றால் 4000 ரூபாய் ரொக்கமாகவும் மீதமுள்ளவை வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்படும். நோட்டை மாற்றும் போது புதிய 500 மற்றும் 2000 நோட்டுகளாகவும் பெறலாம். 500, 1000 ரூபாய் நோட்டுகளை தங்கள் வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யலாம். பணத்தை மாற்றும் போதோ டெபாசிட் செய்யும் போதோ அடையாள அட்டைகளில் ஒன்று அவசியம். அடையாள அட்டை விவரங்களை வங்கி பதிவு செய்யும். இதற்காக வங்கிகளில் கூடுதல் கவுண்டர்கள் செயல்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 500, 1000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற கூடுதல் வேலை நேரம் செயல்படும் எனவும் வங்கிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. 4000 ரூபாய் என்பது போதாது என்றால் அதற்கு மேற்பட்ட தொகையை காசோலை, இணையதள வங்கி சேவை, டெபிட் கார்டு ஆகிய வழிகளில் செலவிடலாம். வங்கிக் கணக்கு இல்லாதவர்களிடம் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் இருந்தால் புதிய வங்கிக் கணக்கு தொடங்கி மட்டுமே மாற்றிக்கொள்ள முடியும். ரிசர்வ் வங்கி கிளைகள், தனியார், பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகள் அஞ்சல் நிலையங்களில் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். 4000 ரூபாய் வரை மாற்ற எந்த வங்கி அல்லது அஞ்சல் நிலையத்தையும் அணுகலாம். அதற்கு மேல் தொகையை மாற்ற கணக்கு வைத்துள்ள வங்கியை மட்டுமே அணுக வேண்டும். கணக்கு வைத்துள்ள வங்கியின் எந்த கிளையிலும் 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளலாம். வங்கிக்கு நேரடியாக செல்ல இயலாதவர்கள் பிரதிநிதியை அனுப்பி அத்தாட்சி கடிதம் தர வேண்டும். பணத்தை செலுத்துபவர் தனது அடையாள அட்டையை சமர்ப்பிக்க வேண்டும். புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்மில் வழங்குவதற்கான தொழில்நுட்பம் வர சில நாட்கள் ஆகலாம். அதன் பிறகு 18ஆம் தேதி வரை நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 2000 ரூபாயும் 19ஆம் தேதி முதல் 4000 ரூபாயும் எடுக்க அனுமதிக்கப்படும். அதன் பிறகு இந்த உச்சவரம்பு 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். அதேபோல வரும் 24ஆம் தேதி வரை வங்கிகளில் பணமெடுக்கும் விண்ணப்பத்தில் 10,000 ரூபாய் வரையும், காசோலையில் 20,000 ரூபாய் வரையும் மட்டுமே பணம் பெற முடியும். அனுமதிக்கப்பட்ட உச்சவரம்பு வரை வழக்கம் போல ஏடிஎம்களில் பணம் டெபாசிட் செய்யலாம். ரொக்கம் தவிர்த்து மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், ஃபண்ட் டிரான்ஸ்பர் ஆகிய மின்னணு பரிமாற்றத்தில் எந்த மாற்றமும் இல்லை. டிசம்பர் 30ஆம் தேதி வரை 500, 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்ற காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள், விமான டிக்கெட் ஆகியவற்றில் 11ஆம் தேதி வரை 500, 1000 ரூபாய் ஏற்கப்படும். கூடுதல் விவரங்களுக்கு ரிசர்வ் வங்கி இணையதளத்தில் தகவல்கள் உள்ளன. சந்தேகங்கள் இருந்தால் ரிசர்வ் வங்கியின் மும்பை அலுவலக எண்களான 022 22 60 22 01 22 60 29 44 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.